Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டாடா கர்வ் கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாடா மோட்டார்ஸ் ரீசெண்டா அவங்களோட கர்வ் ஈவி கார் மாடலை இந்தியால லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடவே பாத்தீங்கன்னா டாடா கர்வ் ஐஸ் வெர்ஷன் மாடலையும் அன்வீல் பண்ணியிருந்தாங்க. ஈவியை மட்டும் லான்ச் பண்ணிட்டு இந்த கர்வோட ஐஸ் வெர்ஷனை பாத்தீங்கன்னா அன்வீல் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ டாடா மோட்டார்ஸ் கூடிய சீக்கிரம் கர்வ் கார் மாடலை லான்ச் பண்ண போறாங்க இந்தியால. எப்போன்னு கேட்குறீங்களா? செப்டம்பர் 2 அன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் அவங்களோட கர்வ் கார் மாடலை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த அப்கமிங் கர்வ் கார் மாடலோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம கொஞ்சம் குயிக்காக பார்த்தலாம். அப்புறம் இதோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னும் பார்த்தலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த டாடா கர்வோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கர்வில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் உங்களுக்கு 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 லிட்டர் ரிவோட்ரான் பெட்ரோல் இன்ஜின். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 120 PS பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 170 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. கைஸ், அடுத்த இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் ஹைப்ரியான் டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 125 PS பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 170 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. லாஸ்ட் இன்ஜின் ஆப்ஷன், அதாவது தேர்ட் இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் கிரையோ ஜெட் டீசல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 118 PS பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 260 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. கைஸ், இந்த டாடா கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஸ்பீட் டுவெல் கிளட்ச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இந்த 2 டிரான்ஸ்மிஷன்ல உங்களுக்கு டாடா கர்வ் அவைலபிளா இருக்கு. இந்த டாடா கர்வ்ல வேற என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10.25 இன்ச்ல டிஜிட்டல் டிரைவர்ஸ் டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. அதே மாதிரி 12.3 இன்ச்ல டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பவர்டு டெயில் கேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 9 ஸ்பீக்கர் JBL சவுண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. பேனராமிக் சன்ரூஃபும் உங்களுக்கு கிடைக்குது. லெவல் 2 ADAS டெக்னாலஜி இந்த டாடா கர்வ்ல டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுல 360 டிகிரி கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாடா கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த கர்வில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6-வே பவர் டிரைவர் சீட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் லெதரைட் வென்டிலேட்டட் சீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிக்ளைன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கஸ்டமைஸ்ட் மூட் லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60/40ல் நீங்கள் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம்னு டாடா மோட்டார்ஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த டாடா கர்வ்ல பார்த்தீங்கன்னா கிளஸ்டரில் உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரும் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 4 ஸ்போக் ஸ்மார்ட் டிஜிட்டல் ஸ்டியரிங் வீல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4 ரீஜெனரேஷன் மோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் இல்லாமல் இந்த டாடா கர்வ்ல உங்களுக்கு யூனிக் லைட் அனிமேஷன்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் பார்த்தீங்கன்னா R18 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கெஸ்டர் கண்ட்ரோல்ஸ், பவர்டு டெயில் கேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பூட் ஸ்பேஸ், அதாவது இந்த டாடா கர்வோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 லிட்டர் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த டாடா கர்வோட புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆகஸ்ட் 12th இருந்து டாடா மோட்டார்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. புக்கிங்ஸ் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்கு. இந்த டாடா கர்வோட லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. லான்ச் ஆனதுக்கப்புறம் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பை ஃப்ரம் பவன்.